Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக கூட்டத்தில் மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 2011, 2016, 2021 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டியில் திமுக வென்றது. 3ஆம் இடத்திற்கு கடம்பூர் ராஜு தள்ளப்பட்டார். இந்நிலையில் சமீபத்தில் அவர் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதன் பிறகு முதல் முறையாக கடம்பூர் ராஜு இல்லாமல் கோவில்பட்டியில் இருக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான NK பெருமாள் தலைமை தாங்கினார். அந்த கூட்டத்தில் சிலர் தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜுவை கண்டித்து பேசினர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சியை விட்டு சென்றவர் குறித்து பேசாமல் இனி கட்சியை வளர்ப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என சிலர் கூறினர். அதற்கு எதிர்த்தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் செல்வம் என்பவரது சட்டையை பிடித்து இழுத்து வெளியே அனுப்ப முயற்சித்தனர். பின்னர் மூத்த நிர்வாகிகள் தலையிட்டு அனைவரையும் சமாதானப்படுத்தினர். இதையடுத்து விளாத்திக்குளம் தொகுதியில் கட்சியின் மகளிர் அணிக்கு யாரும் போதிய மரியாதையை கொடுப்பது இல்லை என்றும் தேர்தலில் கட்சியினர் யாரும் சரியாக வேலை பார்க்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனால் கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர். அதிமுகவின் பல முக்கிய நிர்வாகிகள் வெவ்வேறு கட்சிகளில் இணைந்து வரும் சூழலில் கோவில்பட்டி அதிமுகவில் பூசல் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.